ஹனீஸ் vlogs. ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு ஷாப்போட ஃபுட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஒரு ஷாப் ரிவ்யூ வீடியோ பார்த்து. ஸோ வந்து நிறைய வந்து நம்ம வீட்லிக்கு வீடியோ, ஸ்கின் ப்ராப்ளம் வீடியோ, ஸோ vlogs நம்ம நிறைய போட்டாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு அந்த வீடியோ பார்த்து. ஸோ அதனால இன்னைக்கு வந்து ஒரு ஷாப்போட ஃபுட் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஷாப் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஈஸியாக லிங்க் ரோடு இருக்குது இல்லையா? ஸோ அந்த லிங்க் ரோட்டில் ஹபிபின்ற ஷாப் டோல்கேட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஓகேங்களா? ஸோ நியரஸ்ட் பக்கத்தில் எப்படின்னா சொல்லலாம். ஸோ வந்து டோல்கேட் பக்கத்தில் தான் இருக்குது இந்த ஷாப். நீங்கள் கண்டிப்பாக வரலாம். ஸோ இங்கே வந்து ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குது சொல்லி ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ நான் சாப்பிட்டு உங்களுக்கு வீட்டில் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ் இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிற ஒரு ஷாப்பு. இந்த ஷாப் நேம் வந்து ஹபிபி. ஸோ வந்து 2 ஷாப் இருக்கும், யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது வந்து ஒரு டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஷாப் 2 பட் ஓனர் எல்லாமே ஒன்று தான். நான் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் வந்தேன் இந்த ஷாப். எனக்குமே தெரியாது, ஒரு டைம் தான் நானும் வந்தேன். சரி ஓகே ஒரு மில்க் ஷேக் சாப்பிட்லான்னு பார்த்தா அவ்வளோ செம்மையாக ரெடி பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ நல்லா சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு பார்க்கும் அவ்வளோ செம்ம டேஸ்ட். நான் வந்து மில்க் ஷேக் அதாவது சாக்லேட் மில்க் ஷேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் வித் ஐஸ்கிரீமோட. சூப்பராக இருந்தது. சரி ஓகே இந்த ஷாப் நம்ம ரிவ்யூ பண்ணலாமே. ஸோ ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குது சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு நல்ல ஒரு மெயினான ஏரியா. நீங்கள் பீச்சுக்கு ரெசார்ட் எங்கேயாவது வெளியில் வந்து ஈஸியாரில் ஒரு மாதிரி வெளியில் போயிட்டு வரீங்க, அவுட்டிங் போயிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஷாப்புக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகலாம். ஸோ வந்து சில்லுன்னு எதாவது சாப்பிட்லாம், இல்லை உங்களுக்கு ஹாட்டாக வேணும்னா ஹாட்டாக காஃபி டீ அது மாதிரி குடிக்கலாம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். பசிக்குது அப்படின்னா நீங்கள் பிரியாணி கூட சாப்பிட்லாம். ஸோ வந்து 2 ஷாப்பாக உங்களுக்கு தெரியும். இது வந்து 2 ஷாப்பில் ஒரே ஷாப் தான். அவங்க 2 வந்து டைவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ரொம்ப நேரம் வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து சாக்லேட் வித் ஐஸ்கிரீம் மில்க் ஷேக். ஸோ நான் இந்த ஒரு மில்க் ஷேக்கில் தான் இம்ப்ரெஸ் ஆகிட்டு இந்த ஷாப் வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபுட் வரப்போது நம்ம எல்லா ஃபுட்டும் சேர்த்து தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆர்டர் பண்ண ஃபுட்டில் வந்தாச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து ஆர்டர் பண்ணிக்க என்னென்ன ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ நான் உங்களுக்கு தனியாக காமிக்கிற பேக்ரவுண்டில். ஸோ ப்ளஸ் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சிக்கன் நூடுல்ஸ் அண்ட் எக் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அது ரைத்தா அண்ட் ஆனியன் அண்ட் வந்து சிக்கன் லாலிபாப் அண்ட் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் ஃபலூடா அண்ட் சாக்லேட் மில்க் ஷேக் வித் ஐஸ். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொன்னேன். உண்மையாக வந்து ஹானஸ்ட் ரிவ்யூ தான் கொடுப்பேன். ஸோ வந்து நல்லா இருக்கா நல்லா இருக்கும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவேன். கண்டிப்பாக நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன் நான் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ தான் இது. ஸோ இப்போ நம்ம எல்லா ஃபுட்டும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவசரமாக இருக்குது. நச்சுன்னு வந்து இது நூடுல்ஸ் வந்து அதிகமாக ட்ரை பண்ண மாட்டேங்குது. நூடுல்ஸ் அவ்வளோ பிடிக்காது. சரி ஓகே நம்ம ரிவ்யூ பண்ணுமேட்டு தான் நான் ஆர்டர் பண்ணேன். சீரியஸாக சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டாக நீங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து ஒயிட்டிச்சாக ப்ளைனாக இருக்க மாதிரி தெரியும். பட் அந்த மசாலாலாம் நல்லா வந்து இதில் வந்து சோக் ஆகிருக்கு. டேஸ்ட்டு செம்மையாக பிரமாதமாக இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குது. நம்மளோட ஐட்டம் நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டம் வருவான்ருக்காங்க. முருகிட்டே இருக்குது. அது ஒரு என் மனசுக்கு முருகிட்டு இருக்குது. சீக்கிரமாக சாப்பிட்டு வந்து நம்ம சாப்பிடுவோம். இது வந்து பிரியாணி நெக்ஸ்ட் நான் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதையும் சாப்பிடலாம். நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிடலாம். ஷையே தண்ணி பூச்சிலே படக்கூடாது. நல்லா இருக்கு. எனக்கு என்ன பெட்டராக ஃபீல் ஆகுதுன்னா இது கூட வந்து இன்னும் நம்ம அந்த ரைத்தா சாப்பிட்டா இன்னும் ஒரு நல்ல டேஸ்ட் அதிகமாக இருக்கும்னு வந்து நீங்கள் ஒன்ஸ் இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த ஷாப் வரும்போது நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணுவீங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பிரியாணி ஆர்டர் பண்ணேன். ஸோ அதை நம்ம சாப்பிடலாம். அது டேஸ்ட் எப்படி பார்க்கலாம். இது வந்து நான் அப்படியே சும்மா சீன் போட்டுலாம் சாப்பிட போகிறது இல்லை. நிச்சயமாகவே உள்ள அப்படி கொட்டிட்டு செம்ம
சான்ஸ் இல்லை, செம்மையாக சாப்பிடலாம். இதுக்கு மேலே வார்த்தை இல்லை. எனக்கு என்ன பிரியாணினாலே ஸோ பிரியாணினாலே டாப்பில் தான் இருக்கும். அந்த டாப்பில் இந்த பிரியாணி லிஸ்ட் இந்த பிரியாணி இருக்குது அந்த லிஸ்ட்டில். ஸோ வேறு லெவல். பார்க்கலாம். சிக்கன் லாலிபாப். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் லாலிபாப் ட்ரை பண்ணி பார்ப்போம். டெக்கரேஷனை பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஸோ நம்ம இது வந்து சிக்கன் லாலிபாப். ஓகே, ஸோ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படின்னு பார்க்கலாம். இது சொல்லலாம் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னா நல்லா இருந்தது. பட் லிட்டில் பிட் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஏன் தெரியல, உங்களுக்கு சிக்கனில் வந்து லைட்டாக ஸ்வீட் ஆட் ஆகிடும் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலாக வந்து நம்மளுடைய ஃபேவரட் ஐட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ டேஸ்ட் எப்படி நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஆசம் ரிவ்யூ கொடுத்த இது வந்து இப்போ இதை விட்டுட்டு உங்ககிட்ட பேசிட்டு மாற்றலாம். அவ்வளோ சூப்பராக இது வேறு லெவல். இதே நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஃப்ரூட்ஸ் வித் ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. இதில் நிறைய நட்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ நட்ஸ் வந்து பாதாம் இருக்குது அண்ட் வந்து டூட்டி ஃப்ரூட்டி. ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து எப்படி சொல்லலாம். சீரியஸாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட் கூட நம்ம ஐஸ்கிரீம் எப்படி சாப்பிடும்போது உள்ளே வந்து நட்ஸு இந்த ஃப்ரூட்ஸ் வந்து பள்ளியில் கடிப்படுது. ஸோ அதை சாப்பிட்டுக்கே அதை சவுக் பண்ணிக்கிட்டே நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடும் டேஸ்ட் இன்னும் பிரமாதமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இது கூட நம்ம ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குது. இந்த ஷாப்பில் வந்து எல்லா ஃபுட்டுமே சூப்பராக இருக்குது. என்னால் எப்படி சாப்பிட முடியுமோ நான் கொஞ்சமாக ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு சொல்கிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள். ஷாப்பில் ஃபுட் எல்லாமே நல்லாயிருக்கு. ஹைஜீனிக்காக இருக்குது. மெயின் விஷயம் ஹைஜீனிக்காக இருக்குது. அதில் வந்து ப்ரைஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். ஸோ ப்ரைஸை பற்றினா எனக்கு ப்ரைஸை பற்றி சொல்லி நினைப்பீங்க. ஸோ ப்ரைஸ் வந்து எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸ் தான். டூ மச் காசு ரொம்ப உங்களுக்கு கம்மி காசு அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. பட் வந்து இது எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் சாப்பிட்ற அந்த ஃபுட்டுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக தான் நீங்கள் வந்து காசு பே பண்ணுவீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபுட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன ஃபுட் சாப்பிட விரும்புகிறீங்க, உங்களுக்கு எந்த ஃபுட் பிடிச்சிருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.